சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச்சில் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் வார்ம் அப் மேட்ச் மூலிமா இந்தியன் டீம் தங்களோட பிளேயிங் காம்பினேஷனை ஃபார் த T20 வேர்ல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாஸ் வின் பண்ண இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணாரு. அண்ட் இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸாக இஷான் கிஷன் மற்றும் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா களமிறங்கினாங்க. இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபைன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணார். ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு தந்தார். ஆண்ட்ரிக் நாக்கியாவோட ஒரு ஓவரில் 29 ரன்ஸை பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் அடிச்சிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஆகியிருப்பார். அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃப்ளூயன்சி இல்லை, பட் எட் T20 வேர்ல்ட் கப்பில் அவரோட ஃபைன் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். அண்ட் திலக் வர்மா பார்த்தீங்கன்னா பவர் பிளேயோட எண்டில் பார்த்தீங்கன்னா கிரீஸ்குள்ளே வந்தார். ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்கன்னா விளையாடினார். ஒரு 40 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அடிச்சிருப்பார். சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஒரு ஃபைன் டச்சில் இல்லைனாலுமே கண்டிப்பாக T20 வேர்ல்ட் கப்பில் சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீமுக்காக ஒரு மிகப்பெரிய ரோலை பண்ண போகிறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் அட் எண்ட் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஃபினிஷை பண்ணி இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 240 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அண்ட் சேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் மற்றும் ஜேசன் ஸ்மித் ஓட பார்ட்னர்ஷிப் காரணமாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி 210 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அண்ட் மார்க்கோ யான்சனும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணார். அண்ட் இந்தியன் டீமோட போலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக போட்டிருப்பாரு. ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா போலிங் போடலை. ஸோ அதன் காலத்தில் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 210 ரன்ஸை கன்சீட் பண்ணாலுமே கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் டீம் இந்த பர்டிகுலர் மேட்ச் மூலியமாக பார்த்தீங்கன்னா தங்களோட பிளேயிங் காம்பினேஷனை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இஷான் கிஷன் மற்றும் அபிஷேக் சர்மா தான் T20 வேர்ல்ட் கப்பில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ 100% நமக்கு தெரிய வந்திருக்கு. சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த சான்சஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளிஸ்டரிங் ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்தாலே இந்தியன் டீமுக்கு T20 வேர்ல்ட் கப்போட கேம்பெயினில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் இந்தியன் டீமோட போலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா டீமுக்குள்ளே இருப்பாரா, அர்ஷ்தீப் சிங் டீமுக்குள்ளே இருப்பாரா அப்படின்ற கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா பதில் தந்திருக்கு. கண்டிப்பாக அர்ஷ்தீப் சிங் அப்படின்றது ஒரு நெசசிட்டி அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அண்ட் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் பேட்சில் பார்த்தீங்கன்னா இருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான சீரீஸ்லையும் சரி, நியூசிலாண்டுக்கு எதிரான சீரீஸ்லையும் சரி, குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டில் இல்லை. ஸோ அதன் காலத்தில் குல்தீப் யாதவ் பெஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுவாரோ இந்த T20 வேர்ல்ட் கப்பில் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அண்ட் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸான டீம். கண்டிப்பாக T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ண இந்தியன் டீம் ஃபேவரட்ஸாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் டீம் T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.